அமைக்காரங்க நிப்பாங்க சென்ட் நிப்பாங்க போய் சென்ட் போய் பிரட்டிட்டு பாத்தீங்களா காத்துக்கு போட் தாண்டிட்டுப்பா ஒரு போட் தாண்டி பாருங்க எப்படி அடிக்குது அலைன்னு சொல்லி இவர் தண்ணியை பாருங்க என்ன தண்ணி இதுக்கெல்லாம் மாட்டுனா அவ்வளவுதானே இப்போ அவனா கடல் பாசிப்பா அங்க இருந்து பாருங்க எப்படி இருக்குது கிடந்து இந்த இடத்துல இந்த இடம் இந்த துண்டுக்கான் வந்து அவ்வளவும் கிடந்தது அப்புறம் வளவெல்லாம் பாருங்க எப்படி தண்ணி பாருங்க பாருங்க வீடுகளுக்குள்ள எல்லாம் அவ்வளவு தண்ணி இல்லை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அரவிந்த். நான் உங்கள் ஆஷா. ஸோ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மன்னாரில் நிற்கிறோம். உங்களுக்கு தெரியும் கடந்த 2-3 நாட்களாகவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தொடர்ச்சியான வந்து மழை வீழ்ச்சியும் மற்றது வந்து சூறாவளி குணங்களால் வந்து என்ன டிட்வா புயல்னு சொல்கிற இந்த புயல் வந்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் வந்து பல மக்கள் பல இடங்களில் வந்து ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சு கொண்டிருக்கிறாங்க. தொடர்பாடல் இல்லை, முக்கியமாக எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆளுக்கு கால் பண்ணியோ ஒரு ஆளுக்கு கால் பண்ணி எப்படி இருக்கிறீங்க எங்கே இருக்கீங்க கேட்க கூட முடியாது. எல்லாமே இது வரைக்குமே இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் பாதிப்பா. என்னடா பாதிப்புன்னு சொல்றது வந்து என்னன்னு சொல்றது, இந்த அதுவும் எங்களோட மலைநாட்டு பிரதேசங்கள் நுவரெலியா, கம்போல, கண்டி இதெல்லாம் பார்க்கும்போது பயமா இருக்கு ஒரு பக்கத்தால. அதே மாதிரி மன்னாரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா பல விதமான பிரச்சனைகள் வந்து பல மக்களுக்கு இப்பயே ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் வந்து வீடுகளை விட்டுட்டு பள்ளிக்கூடங்கள் கோயில்கள் வெளியே போய் இருக்கிற அளவுக்கு வந்து அவ்வளவு தண்ணி வளவுகளுக்குள்ள நிறைய தண்ணி இருக்குது. ஸோ அதைத்தான் இருக்கா உங்களுக்கு காட்டலாம். இன்றைக்கு மன்னார் நிலைமை எப்படி இருக்குது, எங்களோட மன்னார் டவுன்ல இருக்கக்கூடிய கிராமங்கள்ல நிலைமைகள் எப்படி இருக்கு அப்படின்றத நாங்கள் இந்த வீடியோவில் காட்ட போறோம். அது மட்டும் இல்லை, அப்படியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மன்னார்ல இருந்து தள்ளாடி போகக்கூடிய அந்த பாலத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் நேற்றலாம் போகவே முடிய அளவுக்கு தண்ணி வந்து ரோட்டுக்கு 2 பக்கமும் கடந்துன்னு சொன்னவங்க. போட் எல்லாம் ஆக்சிடென்ட் பட்டுப்படுது. ட்ரோலர் மாதிரி இருக்கக்கூடிய போட் எல்லாம் வந்து கொண்டு கட்டி வச்சிருந்தாங்க. அந்த போட் எல்லாம் வந்து ஆக்சிடென்ட் ஆனலாம்னு சொல்லி பல விஷயங்கள் நடந்தது. ஸோ எல்லாரும் வந்து இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் சேஃபா இருந்து கொள்ளுங்க. இந்த நாட்கள் இந்த 2-3 நாட்கள் உண்மையாகவே கவனமா இருக்கணும். யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, மன்னார் மக்களுக்கு தான் இனிமேல் இந்த புயலுடைய தாக்கம் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அறிவிப்புகள் எல்லாமே வந்திருக்குது. சரிதானே? ஸோ வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குது மன்னார் நிலைமைகள் அப்படின்றத இந்த காணொலியில் காட்டலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் வாகனத்திலான் போறோம். போய்கொண்டே அப்படி இருக்கக்கூடிய கிராமம் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டி கொண்டு போறோம். சரிதானே? வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். சட்டியான தண்ணியா? மழைதான், மழை நிக்கவே இல்லையே. காலமும் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்தது. இங்க பாருங்க செஞ்சால் கடலை கடலா குளமா? குளம் தான் கடலா மாறிட்டு. இங்க பாருங்க நாங்க அப்படியே போயிட்டு இருக்கோம். எங்கன்னு சொன்னா சாந்திபுரம் போயிட்டு மன்னார் டவுனுக்குள்ள என்ன மாதிரி நிலைமையெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். ஆசா மன்னாரை பார்ப்போம். ஏன்னா பல இடங்கள்ல இப்ப நியாயமான ஊர்கள்ல இருந்து ஆசா சனங்கள் வெளியில வந்துச்சு. அரவிந்திர ஊர்ல இருந்தெல்லாம் சனமெல்லாம் வெளியில வந்துட்டேன்னா அரவிந்த் போய் பார்க்கணும். அதே இருக்கா போய் ஊர் இல்லாம வீட்டு நிலைமையை பார்க்கணும். இருக்கா ரோட்டுகளும் இடைக்கிடையே பிளாக் பண்ணி வச்சுக்கிறதால போக இல்லாம இருக்குன்னா இங்க வரணும். எப்படி இது 2 பக்கமும் ரோட்டுக்கு 2 பக்கமும் தண்ணிதான். ஸ்ட்ரைட் ரைட். பாருங்க வீடுகளுக்குள்ள எல்லாம் அவ்வளவு தண்ணி இல்லை. ஒருத்தரும் இல்ல அரவிந்த், எல்லாம் போயிட்டாங்க. ஸ்ட்ரைட். கடைக்குள்ள அப்படி போறது? கடையே இல்ல, ஆக்களும் இல்ல. எல்லாம் பள்ளிக்கூடங்கள் வழி இருக்கிறாங்கன்னு கோயில்கள் பள்ளிக்கூடங்கள் வழி இருக்கிறாங்க. மழை இன்னும் கூடிக்கொண்டே போகுதியோடய குறையிற மாதிரி இல்ல அரவிந்த். அங்க பாருங்க ரோட்ல தண்ணி. இங்க பாருங்க இதுக்குள்ள எல்லாம் வீடுல பாருங்க அப்படி இருக்கு. சனங்களோட நிலைமையை பாருங்க. இது வளமையா இப்படிதான். இது வளமா டிசம்பர்ண்டா எங்களுக்கு இப்படிதான் நிலைமை. புயல் அடிச்சாலும் சரி கடல் தண்ணி எல்லாம் ஒரு ஊருக்குள்ள இருக்கு. கடல் தண்ணி வந்து கொண்டிருக்கிறேன். இதே கடல் தண்ணி தானே? அங்க வரும். அங்க வீடுல பாருங்க. வீடுல வரும். அருவாசி மட்டத்துக்கு வந்துட்டு தண்ணி. இந்த ஓலை கோட்டிலாம் ஒன்றுமே உதறி மாரி நின்று நிலைமையை பாருங்க. என்னடா சனங்கள் செய்யல. இங்காலே விட நுவரெலியா சைட் தான் கூட இதானே? நுவரெலியாண்டில நுவரெலியா கம்போல எல்லா இடம் நியாயமான இடத்துல கொஞ்சம் ஒரு அண்ணன் போறாரு. அன்னைக்கால சாமான் வாங்கி கொண்டு போறாரு வீட்டுக்கு. இங்க இருக்கு ஸ்கூலை பாருங்க. ஸ்கூலுக்கு உள்ள தண்ணி. பள்ளிக்கூடங்கள்ல லீவு தானே, அதனால ஓரளவு பரவாயில்ல. பாருங்க ஆட்டோல அவங்க ரோட்ல விட்டுருக்காங்க.
இது ஃபுல்லா இது ஊரா சார்? ஊருக்கு போற ரோட் முன்னுக்கு இருக்கிற ரோட் வந்து ரோட்டா சார்? ஊருக்கு போற ரோட். இதுக்குள்ள ரோட் என்ன? ரோட்டுக்கு போற ரோட்டை பாருங்க. அதானே போகலாம் இயலாது இதெல்லாம். வேற அளவுக்குலாம் ஃபுல்லா தண்ணியா தான் கிடக்கு. பாருங்க கடவுளே. அன்றாடம் கூலி வேலைக்கு போய் வாழ்க்கையை ஓட்டுறாக்கிற நிலைமை என்ன ரவீன்? அவ்வளவுதான். வேலையே இல்ல சார் இனிமேல். நீ கொஞ்ச நாளைக்கு வேலையே இல்லை. அதான் இப்படியே இருக்கவனே 2-3 நாளைக்கு அவனுக்கு சரியான கஷ்டம் தான், அவனும் செய்யலாது. ஆனா இப்போ கூடுதலா எல்லாருக்கும் வந்து ஓரளவுக்கு ஊருக்குள்ள இருக்கக்கூடிய மாதிரி என்ன சொல்றது, அந்த அமைப்புகள் மற்றது டிஎம்சி ஜிஎஸ் ஆக்கெல்லாம் சேர்ந்து கொடுக்குறாங்க சாப்பாடுகள், அந்த மாதிரி அது செய்யறாங்க. அவ்வளோ இருக்கு. டைம்ல இருக்கிறாங்க இல்லாதாக்களை கொடுத்து உதவி செய்யுங்க. இருக்கிறாங்களும் இல்லாதாக்களும் கதைக்கல சைனம் சாய்க்கிறது. கதைக்கிற வழி இல்லாம யாரு உதவி செய்ய நிறைய பேர் இருக்கிறாங்க. யாருக்கு உதவி செய்யறது, யாருக்கு உதவி செய்யற பிரச்சனை ஒன்று இருக்குது, எங்க உதவி தேவைன்ற பிரச்சனை இருக்கு. ஒரு ஆள் தொடர்பு எடுக்க இல்லாம இருக்குது. பாருங்க அப்புற வளவெல்லாம் பாருங்க எப்படி தண்ணி கிரவுண்ட். அரவிந்த் கிரிக்கெட் விளையாடலாம் அரவிந்த் நீங்க. ஃபுல் தண்ணி. அதுக்குள்ள அந்த வீட்டை பாருங்க, அந்த வீட்டை பாருங்க, அந்த வீடுகள்லாம் பாருங்க எப்படி இருக்கு. கரெக்ட் ஆயிட்டாரு. ஐயா அவரால் நடந்து வராரு பார்த்தீங்களா? தண்ணி எல்லா வீடுகள்லையுமே ஃபுல்லா தண்ணியும் இதுவுமா தான் இருக்குது. பாருங்க ஃபுல்லா தண்ணி பாருங்க. அதானே இது வந்து இந்த வருஷம் மட்டும் உங்களுக்கு பிரச்சனை இல்லப்பா. இந்த ஏரியாவுக்கு ஒவ்வொரு வருஷமுமே இந்த பிரச்சனை என்ன ரவி? ஒவ்வொரு வருஷமும் இந்த பிரச்சனை. அவங்க அதுக்கெல்லாம் ஒரு தம்பி ஒருத்தர் நடந்து வரான் பாருங்க. அதான் தெரியுதா? தண்ணிக்கெல்லாம் வரான். மக்களோட நிலைமை என்னச்சா கவலையா தான் இருக்கு. இது பாருங்க. இங்கே பாருங்க சார், இங்கே பாருங்க உப்பளத்தை பாருங்க. ஆக்களை யோசிச்சாதான் கஷ்டமா இருக்கு. ஆனா சிலர் சொல்றாங்கப்பா இந்த உப்பளம் இப்படி இருக்கு தானேப்பா, இதாலையும் தண்ணி இங்கே வருதுன்னு சொல்றாங்க. கடல் தானே நாங்கள் பின்னிக்கலாம் பிரச்சனை, கடல் தண்ணி உள்ளுக வருது, அப்படி பல பிரச்சனைகள் இருக்கு விளங்கிட்டா. மிருகங்கள்லாம் அஞ்சு பாருங்க எப்படி நிக்குது. குளம் மாதிரி நிறைய பேர் வீடு வழியே இல்ல. நிறைய பேர் இல்லப்பா இந்த ஏரியாக்குள்ள ஒருத்தருமே இல்ல. இல்ல இந்த ஏரியாக்குள்ள எல்லாரும் வந்து ஸ்கூலுக்கும் மற்ற கோயில்லையும் போய் தங்கிட்டாங்க. மற்றது இப்ப என்னன்னு சொல்லுங்க, சிலருக்கு வந்துப்பா பண வசதி இருக்குன்னா கூட அவங்களால சமைச்சு சாப்பிட இல்லாது, அடுவு பத்த வைக்க இல்லாது, வெளியே போய் சாமான் வாங்க இல்லாது, அப்படி பிரச்சனை இருக்குல்ல. அதான் அடுத்த பிரச்சனை. வீடுகளுக்குள்ள தண்ணி வந்தா என்னன்னு சமைக்கிறதானே, அதான் மெயின் பிரச்சனை. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மன்னார் டவுனுக்குள்ளே வந்துட்டேனா சார். டவுன் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறிச்சோடி போய் தான் இருக்குது. 1-2 கடைகள் திறந்துருக்காங்க. மற்றபடி எல்லாம் ஒரு இருட்டாக தான் இருக்கு. இனி அடுத்தது நம்மளோட ஊரை தான் தாக்கும் போல இருக்கு புயல். இவ்வளோ நேரம் நல்ல மழையும் காத்தும் அடிச்சுது. இப்போதான் கொஞ்சம் விட்டுருக்கேன் ஆசா. நேராக இந்த ரோட்ல போய் பார்ப்பேன் ஆசா. அப்படின்னு எல்லாம் பணமட்டையெல்லாம் விழுந்துட்டு ஃபுல்லா எல்லாம் கீழே எல்லாம் கீழே கிடக்கு பாருங்க. மன்னாரம் நிறைய பாதிப்பு தான். நேற்றெல்லாம் ஃபுல்லா வந்து இதால விடவே இல்லை ஒருத்தர். சரி எல்லாம் போலீஸ் மறைச்சு வச்சிருந்தாங்க சார். அதான் பாருங்க அப்பா எப்படி கடலை பாருங்க எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் சார் நேற்று போட்லாம் அடிபட்டது வந்து பழைய பாலம் இருக்குல்ல, அந்த அங்கனைக்கு ட்ரோலர் போட்டெல்லாம் அந்த அவ்வளோ ட்ரோலர் போட்டில் இந்த அஞ்சு பாருங்க ஒரு போட் நிக்குதா சார். எடுத்துக்கலாம் இருக்காங்க. பாப்போம் இருக்கோம். மழையா தான் இருக்குது. இங்க பாருங்க போட் தாண்டிட்டுப்பா, ஒரு போட் தாண்டிட்டேனே பாருங்க உடைஞ்சிட்டு பா. இதான் கட்டி வச்சிருக்காங்க. இது பெரிய போட் இல்ல ரவி, சின்ன போட். இல்ல சின்ன போட் ஒண்ணும் காணாம போயின்னு சொன்னாங்க. அந்த போட் தான் தாண்டி இருக்கேனே. அதான் இப்போதைக்கு அவ்வளவு இதுக்கெல்லாம் கிடந்து இந்த இடத்துல இந்த இடம் இந்த துண்டுக்கா வந்து அவ்வளவும் கிடந்தது. அவ்வளவு அந்த அங்க இருக்க ட்ரோலர் இருக்குல்ல 8-9 ட்ரோலர் இதுல வந்து கிடந்தது. வளத்துக்கு அடிச்சு கொண்டு வந்து வந்துட்டு போலனே. கிட்டத்தட்ட 3 ட்ரோலர் கிட்ட காணாம போயிட்டாங்க. பாவம் என்னப்பா. இந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் வருது என்ன இந்த போட்காரா கூட இது பாவம் என்ன. கிட்டத்தட்ட 30-40 லட்சம் வருமா போட். வா மழை பெய்யுது உள்ள போ. என்ன புடிங்க ஓடியா காத்த பாத்தீங்களா? இவ்வளவு நேரம் மழையில டக்குன்னு காத்து வருது பாத்தீங்களா? அதான் மன்னார் பாலம்
நேற்றை விட இன்றைக்கு கொஞ்சம் தண்ணி குறைவா இருக்கும்னு நினைக்கிறேன் ரவி. காத்துல தன்மை கொஞ்சம் என்ன சொல்ற கூடி குறையுதுப்பா. குறைவுன்னு சொல்லலாம். ஏன் சொல்லுங்க அப்போ திடீர்னு கூடுது. இங்க பாருங்க ஆமிக்காரங்க இதெல்லாம் பாருங்க. இங்க பாருங்க ஆமிக்காரன் நிப்பாங்க சென்று நிப்பாங்க போய் சென்று போய் பிரட்டிட்டு பாத்தீங்களா காத்துக்கு. அதானே இங்க பாருங்க மற்ற இந்த பக்கம் பிரண்டு சரியான காத்து தானேப்பா. கடல்ற கலரே ஒரு வித்தியாசமா இருக்கு பாருங்க. எவ்வளவு கொந்தளிப்பா இருக்கு பாத்தீங்க. அதானே எல்லாம் மீன் விக்கிறோம் பாருங்க தூக்கி பிரட்டி இங்க வருங்க. ஆனா நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் காத்து கொஞ்சம் குறைவா தான் இருக்குது. காத்து குறைவா இருக்குப்பா. நேற்று இதெல்லாம் ஃபுல்லா தண்ணியா இருந்தேன்னு ரவீன். அதாவது காத்து இங்க இருந்து அடிக்கும் போது இப்படி இருந்தது இல்ல. இப்ப காத்து இங்க இருந்து அடிக்குதா சார்? காத்து வளமா இருக்கு. வளமா அடிக்குது. இந்த விலங்கு சொல்ற ரெண்டு பக்கமும் அடிக்குதா சார் மாறி மாறி. இது பாலத்துல இருந்து தள்ளாடி போற ரோட். நேற்று பின்னேரம் போல வந்து யூசியால வந்து இதுல அடைஞ்சிருந்த அவ்வளவு குப்பைகள் எல்லாத்தையுமே வந்து கிளீன் பண்ணாங்க. இன்றைக்கு வரலாங்கப்பா. பாவம் உண்மையா இந்த மலைக்குள்ள வேலை செய்யறாங்க. இன்றைக்கும் வந்து நகரசபையில வேலை செய்யற அந்த இவங்க இருப்பாங்க அந்த வேலை செய்யறாங்க. அவங்க வந்து இந்த ரோட்ல நடு ஃபுல்லா குப்பை காலம் நான் வரும்போது நான் நேற்று பார்த்தேன் இதுல ஃபுல்லா அள்ளி கொண்டு இருந்தாங்க. அப்ப இன்றைக்கு ஃபுல்லா அள்ளிட்டாங்க. இப்ப இன்றைக்கும் திரும்ப வந்தோடனே திரும்ப அள்ளுறாங்க. ஏன்னா போக்குவரத்து இடைஞ்சலா இருக்கும் தானே. அவன் மட்டும் இப்ப போற வழியில நம்ம பார்க்கலாம். சில நேரம் இதுக்குள்ள அள்ளி கொண்டு இருப்பாங்க. அப்ப நான் போயிட்டு வந்தேன்ல வரும்போது பாத்தீங்கன்னு சொன்னாப்போ அள்ளிக்கொண்டா என்னண்டா எப்படி இருக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அங்கால ஒண்ணுமே தெரியல பாத்தீங்களா ரோட்ல ஒண்ணுமே தெரியலப்பா. பாருங்க எப்படி இருக்குன்னா இங்க பாருங்க குப்பையை பாருங்க. குப்பை அப்படியே வரும். இங்க நடு ரோட்ல குப்பையை பாருங்க. இது வரைக்கும் அள்ளிட்டாங்கப்பா அவங்க. போயிட்டு வந்து அள்ளுவாங்க திரும்ப. நம்ம சைடுக்கு வாகனம் போக இயலாது. ஒரு சைடு போக இயலாது வாகனம் பாத்தீங்களா. அதான் அவனா கடல் பாசிப்பா அங்க இருந்து கடல் பாசி மற்ற பிளாஸ்டிக் சாமான் அதான் குப்பைகள் அள்ளி எரிஞ்சிட்டிஞ்சால. இங்க பாருங்க ஆட்டோல கட்டி கொண்டு வராங்களா. எங்கேயோ தண்ணி போல இருக்குப்பா. விளங்கிட்டா இரும்பு கட்டில் கொண்டு வா என்னன்னு சொன்னா இங்க தண்ணி போல இருக்கு வீடு இருக்குல்ல. அதானே போட்டு உயரமா கல்லுகள் வச்சு படுக்கிறதுக்காக போட்டு கொண்டு வராங்களே. காத்துப்பா காத்து மழையும். டிட்பா ஏன் இப்படி பண்றீங்க எங்கட சனங்கள்லாம் பாவம்ல. இப்படி இருக்கு சில நேரத்துல எல்லாம் தண்ணி இருக்கு எல்லாரும் காத்துக்கு தண்ணி இங்கால பாருங்க தெரியா காத்து இங்கால அடிக்குது அலையெல்லாம் கதவு இருக்கிறாங்க. அடிய பாருங்க தண்ணி எனக்கு. அதான் பாருங்க சும்மா கடல் அங்க இருந்து சும்மா எல்லாம் அடிக்குது. கூட்டுங்க அப்புறம் நனைஞ்சிருக்கும். இந்த யாழ்ப்பாண ரோட்ல அந்த வளைவு இருக்குல்ல முதல்ல சட்டியான தண்ணியா இருந்து நேற்று. இன்னைக்கு நாங்க யாழ்ப்பாண ரோட்ல போறோம். நாளைக்கு முதல்ல நம்ம வீட்டு நிலைமை போய் பார்க்கணும். முதல்ல நாளைக்கு இசமால் தாழ்வுக்கு நாங்க போய் பார்க்கணும் என்ன மாதிரி வீட்டுக்குள்ளே எல்லாம் ஃபுல்லா தண்ணி. இங்க பாருங்க இங்க ஆமி கேம்பல தரஞ்சு பாருங்க தகரம்லாம் கீழே கிடக்கு. நாளை கட்டாயமா அதையும் போய் பார்க்கணும் என்ன. அவ்வளோ அந்த ரெஜிஃபார்ம் காவி தான் ஃபுல்லா வந்து அடைஞ்சிருக்கு என்ன ரவி. போத்தல்கள் இங்கால அடிச்சு இங்கால ஃபுல்லா தள்ளி இருக்கு. அந்த பாருங்க எவ்வளவு குப்பைன்னு பாருங்க. அவ்வளவு தனியே வந்து போத்தல்களும் ரெஜிஃபார்ம் மாட்டில முன்ன கம்பெல்லாம் பாருங்க. அதான் பாருங்க எப்படி இருக்குது தண்ணி என்ன போக்கு போகுதுன்னு பாருங்க ரவி. இது வந்து யாழ்ப்பாண ரோட்ல இருக்கிற என்னடா இருந்தது தண்ணி பாருங்க என்ன ஸ்பீடா போகுது. சிரிக்கிறாங்க படியே இவங்கள எடுத்து போட்டு. அப்ப என்னடா வெள்ளமாக வந்தீங்களாடா. தண்ணிய பாருங்க பாருங்க இப்ப தண்ணிய காட்டுறோம் உங்களுக்கு. விழுந்துறாங்க பாக்கலாம் சும்மா காத்து தள்ளு தரவின். பார்த்தீங்களா எப்படி இருக்கு என்ன அவ்வளவு ஸ்பீடா அங்கால இருந்து இங்கால போகுது. இவர் தண்ணியை பாருங்க என்ன தண்ணி இதுக்கெல்லாம் மாட்டுனா அவ்வளவுதானே இப்போ அது இல்ல விழுந்த உடனே சரி அப்படியே அங்க போய் கிடப்போம்ல. இன்னும் இந்த இரவைக்கெல்லாம் இதை விட மோசமா இருக்கு நிலைமை. ஆனா இப்பயே கொஞ்சம் காத்து இன்னும் மதியத்தை விட இன்னும் கொஞ்சம் காத்து கூட இருக்குன்னு.